ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم المؤمنون هينون لينون كالجمل الآنف إن قيد إنقاد وإن أنيخ على صخرة استناخ أو كما قال النبي صلى الله عليه وسلم அனைத்து புகழும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் மக்களை நல்வழியில் அழைத்து நல்லறம் போதிக்க அனுப்பப்பட்ட இறை தூதர்களின் வரிசையில் இறுதியாக வந்துதித்த எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி அவர்களது குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் பாசமும் நேசமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரகாலத்தோடு வந்து அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கிருந்தாலும் படைத்த அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அவனுடைய ஏவல்களை எம்மால் இயன்ற அளவு எடுத்து நடத்து அவன் விலக்கிய விடயங்களை முற்றுமுழுதாக எமது வாழ்க்கையில் தவிர்ந்து அவனை பயந்து அவன் மீது அன்பு வைத்து தக்வா கொண்டு இறை நேசம் கொண்டு வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன், நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கையை மறு உலக வாழ்க்கையின் விளைச்சல் நிலமாக எமக்கு தந்துள்ளான். அத்துன்யா மஸ்ரஅத்துன் லில் ஆখিরা, இந்த உலக வாழ்க்கை இது வீணானதோ, இந்த உலகத்துடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கை பெறுமதியற்ற ஒரு வாழ்க்கை என்று நாம் கருதிவிட முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் எவ்வாறு வாழ்கின்றோமோ அதை வைத்துதான் எமது மறுமை நாள் முடிவு செய்யப்பட இருக்கின்றது. ஆகவே நாம் இங்கு விதைப்பதைத்தான் மறுமையிலே நாம் அறுவடை செய்ய போகின்றோம். அதனால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த உலகத்துடைய வாழ்க்கையை, இதனுடைய நேரங்களை காலங்களை மிகவும் பெருமதியாக, ஒவ்வொரு வினாடியையும் அல்லாஹ் தந்த ஒரு கொடை, நான் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்குரிய பாலம், ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் இவைகள் ஒவ்வொன்றும் என்னை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த நேரத்தையும் காலத்தையும் நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதன் அடிப்படையிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் காலத்தின் மீது பல இடங்களில் சத்தியம் செய்கிறான். வல் அஸ்ர், வல்லைல், இரவின் மீது சத்தியமாக, வன்னஹார், பகலின் மீது சத்தியமாக, வத்துஹா, துஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக என்றெல்லாம் அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்வதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? காலம் பெருமதியானது, இந்த காலம் பெருமதியானது. வல் அஸ்ர் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம், உண்மையான அரபு மொழியிலே அதற்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் ஒரு ஒரேஞ்ச், ஒரு தேசிக்காவை நாம் புளிந்தால் எவ்வாறு அதனுடைய சாறுகள் முடிந்து விடுமோ இதே போன்றுதான் வல் அஸ்ர், இந்த காலம் முடிந்துவிடும். ஆகவே நீங்கள் முடிவதற்கு முன்னால் அந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்தால் இந்த வல் அஸ்ர் சூராவை ஓதி காட்டி காலம் சென்று கொண்டிருக்கிறது,
காலம் கரைந்து கொண்டிருக்கின்றது, பெருமதியான ஒரு காலம், இதை நீ வீணாக்கி விடாதே என்று சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் இந்த காலத்தின் பெருமதியை அவர்கள் முதாக்கரா செய்து கொள்வார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதன் அடிப்படையிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒரு சத்தியம் செய்கிறான். வஸ்ஸுபஹி இதா தனஃபஸ், சுபஹுடைய நேரத்தின் மீது சத்தியமாக, அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக. இந்த அதிகாலை நேரம் என்பது மிகவும் ஒரு பெருமதியான ஒரு நேரம். இந்த நேரத்தை யாரெல்லாம் அழகான முறையிலே பயன்படுத்துகிறார்களோ, இபாதத்திலே பயன்படுத்துகிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்குகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தினர்களுக்கு, என்னுடைய சமூகத்துக்கு அதிகாலை பொழுதிலே நீ பரக்கத் செய்வாயாக. யாரெல்லாம் அதிகாலை நேரத்திலே எழுந்து அவர்கள் என்ன வேலையை செய்கின்றார்களோ அதிலே அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை கொடுக்கின்றான். படிக்கக்கூடிய மாணவர்கள் இரவெல்லாம் படிப்பதை விட இரவு நேரத்திலே நேர காலத்தோடு தூங்கிவிட்டு நீங்கள் அதிகாலை நேரத்தில் சுபகுடைய நேரத்திலே எழுந்து நீங்கள் படித்தால் அல்லாஹ் அந்த படிப்பிலே உங்களுக்கு பரக்கத் செய்வான். வியாபாரிகளே, இரவெல்லாம் கடையை துறந்து சுபகுமில்லாமல் தூங்கி ஷைத்தானுடைய கொடியுடன் உங்களுடைய வியாபார ஸ்தலங்களுக்கு சென்று விட வேண்டாம். மாறாக நீங்கள் அதிகாலை நேர காலத்தோடு நீங்கள் உங்களுடைய வியாபார ஸ்தலங்களை நீங்கள் துறந்து வைத்தால் அல்லாஹ் அதிலே பரக்கத்தை வைத்திருக்கிறான். வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்மணிகள் காலை நேரத்தில் தன்னுடைய வேலைகளை ஆரம்பிப்பார்களாக இருந்தால் அல்லாஹ் அவர்களுடைய வேலை பளுக்களை, சுமைகளை அல்லாஹ் குறைத்து அவருடைய நேரத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்வான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகள் ஈரக்கொழுந்து ஃபாத்திமா நாயகி அதிகாலை நேரத்தில் அவர்கள் சிறு பிராயத்திலே இருக்கும் பொழுது, ஒரு 6 வயது 7 வயது ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது சுபகுடைய நேரத்திலே தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு மகள் பாவம் சின்ன பிள்ளை தூங்க விட்டும் என்று அவர்கள் விடவில்லை. காலால் தட்டி சொன்னார்கள், யா புனைய, என்னுடைய அருமை மகளே, இஷ்ஹதி ரிஸ்க ரப்பிக், எழுந்து அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரம் பங்கு வைக்கப்படக்கூடிய நேரம், இந்த நேரத்தில் நீ தூங்குகின்றாயா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அன்பு மகளை எழுப்பாட்டி விட்டு சொன்னார்கள், இன்னல்லாஹ யக்ஸிமு அர்ஸாகன் நாஸ் மா பைன துலூஇல் ஃபஜ்ர் இலா துலூஇஷ் ஷம்ஸ், ஃபஜ்ர் உதயமானதிலே இருந்து சுபகுடைய அதானிலே இருந்து சூரியன் உதயமாகும் வரைக்கும் உள்ள இந்த நேரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் பங்கு வைக்கப்படுகின்றது, பிரித்து கொடுக்கப்படுகின்றது. இந்த நேரத்திலே நீ தூங்கி விடாதே. வலா தகூனி மினல் காஃபிலீன், அல்லாஹ்வை மறந்து தூங்கக்கூடிய மனிதர்களில் நீ ஆகிவிடாதே என்று தன்னுடைய அன்பு மகளை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகாலை நேரம் என்பது எவ்வளவு பாக்கியம் நிறைந்த ஒரு நேரம். அதிகாலை நேரத்திலே எழுந்து இபாதத் செய்யக்கூடிய மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். உந்துரு யா மலாயிகா, ஏ மலக்குமார்களே, என்னுடைய அடியார்களை பாருங்கள், அதிகாலையிலே அவர்களால் தூங்க முடியும், ஆனால் தன்னுடைய படுக்கையிலே இருந்து எழுந்து வந்து இந்த சுபகுடைய நேரத்திலே பள்ளிவாசலில் தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். இவர்கள் எதை ஆதரவு வைக்கிறார்கள்? மலக்குமார்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இவர்கள் சொர்க்கத்தை ஆதரவு வைக்கிறார்கள். சொர்க்கத்தை கண்டிருக்கின்றார்களா? இல்லை. சொர்க்கத்தை கண்டால் இன்னும் இதை விட அவர்கள் ஆசையுடன் ஆர்வத்துடன் அமல் செய்வார்கள். அப்படியா? நீங்கள் அனைவர்களும் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள். அவர்கள் எதை ஆசைப்படுகின்றார்களோ அந்த சொர்க்கத்தை நான் அவர்களுக்கு கடமையாக்கி விட்டேன். யாருக்கு? அதிகாலை நேரத்திலே எழுந்து அமல் இபாதத்திலே ஈடுபடக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்கள் எதிர்பார்ப்பதை, அவர்கள் ஆசைப்படுவதை அல்லாஹ் நிவர்த்தி செய்து கொடுக்கின்றான். முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பெருமொரு ஞானி. அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ஒரு மனிதரில் அதிருப்தி அடைந்திருக்கிறான். எம்மை பார்த்து எமது படைத்த அல்லாஹ் கோபம் கொண்டிருக்கிறான் என்பதை எவ்வாறு நாம் உணர்ந்து கொள்வது? எந்த அடையாளத்தை வைத்து நாம் உணர்ந்து கொள்வது? அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் தொடர்ச்சியாக நன்மை செய்து கொண்டு வந்தான், ஆனால்
திடீரென்று அந்த இபாதத்தை அவன் நிறுத்திவிட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அவன் மீது அதிருப்தி கொண்டிருக்கிறான், அல்லாஹ் அவன் மீது கோபம் அடைந்திருக்கிறான் என்பதாக முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எம் மீது கோபப்பட்டால் சுனாமி வருவதோ, அல்லாஹ்வுடைய தண்டனை வருவதோ, பூமி அதிர்ச்சி வருவதோ அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம் மீது கோபம் கொண்டிருக்கிறான் என்பதற்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? சுபஹுடைய நேரத்தில் அல்லாஹ் எம்மை முழிக்க செய்ய மாட்டான். சுபஹுடைய தொழுகை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரமாட்டான். ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் யோசிக்க வேண்டும், அல்லாஹ் என் மீது திருப்தி அடைந்திருக்கின்றானா, அதிருப்தி அடைந்திருக்கின்றானா? என்னுடைய மனைவியுடைய நிலைமை என்ன? என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, யார் அதிகாலை நேரத்திலே சுபஹுடைய நேரத்திலே தூங்குகின்றார்களோ, பால ஷைத்தான் ஃபி உதுனிஹி, ஷைத்தான் அவனுடைய காதிலே சிறுநீர் கழிக்கிறான் என்பதாக ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு வார்த்தை! நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க வேண்டும். நாம் அனைவர்களும் சுத்தத்தை விரும்புகிறோம், துப்புரவை விரும்புகிறோம். எமது ஆடையிலே ஒரு காகம் அல்லது ஒரு புறா ஏதாவது ஒரு நஜிஸை கழித்து விட்டது என்று சொன்னால் நாம் எந்த அளவு அருவருப்பு அடைகிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் யார் சுபஹுடைய தொழுகையை நிறைவேற்றாமல் அதிகாலை நேரத்திலே தூங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ, அவருடைய காதிலே ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு ஒரு அருவருப்பான ஒரு செயல்! இதை எமது மனைவியுடைய விடயத்தில், எமது பிள்ளைகளுடைய விடயத்தில் நாம் ஆமோதிக்கலாமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் சுபஹுடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்துடன் தொழுகின்றாரோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கின்றார். யார் சுபஹுடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்துடன் தொழவில்லையோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தி ஷைத்தான், அவர் ஷைத்தானுடைய பொறுப்பிலே இருக்கிறார், அவர் ஷைத்தானுடைய கூட்டாளி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அவர்கள் திரும்பி பார்ப்பார்கள். திரும்பி பார்த்து இன்னார் வந்தாரா, இவர் ஏன் வரவில்லை என்று ஒவ்வொரு மனிதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிப்பார்கள். ஏன் தெரியுமா? சுபஹுடைய தொழுகைக்கு யாரெல்லாம் காரணம் இல்லாமல் வரவில்லையோ அவர் முனாஃபிக் என்று, அவர் ஒரு நயவஞ்சகர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அறியப்பட்டிருந்தது. யாருடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தனம் இருக்குமோ அவருக்கு சுபஹுடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் பள்ளிவாசலுக்கு வந்து நிறைவேற்றுவது பாரமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரெல்லாம் சுபஹு தொழுதோமோ, யாரெல்லாம் இஷாவுடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்துடன் நிறைவேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததோ, ஒரு ஆத்ம திருப்தி, அல்ஹம்துலில்லாஹ், இந்த நயவஞ்சர்களுடைய, இந்த முனாஃபிக்குங்களுடைய கூட்டத்திலே இருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டானே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பம் கிடைக்காதவர்கள் பயப்பட வேண்டும். என்னிலே நயவஞ்சகம் இருக்கிறதா? நான் வெளியிலே முஸ்லிமாக இருக்கிறேன், என்னுடைய உள்ளம் அப்படியே இறுகி விட்டதா என்று நாம் ஒவ்வொருவர்களும் பயந்து அல்லாஹுவின் பக்கம் மீள வேண்டிய, சிந்தித்து செயற்பட வேண்டிய ஒரு தருணத்தில் நாம் இருக்கின்றோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, பஷ்ஷிரில் மஷ்ஷாஈன பில்துல்மி, யாரெல்லாம் இருள் நேரத்திலே பள்ளிவாசலுக்கு நடந்து வருவார்களோ அவர்களுக்கு மறுமை நாளிலே பரிபூரணமான ஒளி கிடைக்கும், அவர்களுக்கு சொர்க்கம் செல்வதற்கு வழிகாட்டியாக அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், மன் தவல்லல், யார் வீட்டிலே வுலூ செய்து கொண்டு, யார் வீட்டிலே வுலூ செய்து கொண்டு சுபஹுடைய தொழுகையை வந்து நிறைவேற்றுவாரோ இவர் அல்லாஹ்வின் தூதுக்குழு, இவர் அல்லாஹ்வின் பிரத்யோகமான ஒரு விருந்தாளியாக இவர் இருக்கிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஸஹ்ர் அல் காமிதி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் அதிகாலை பொழுதுடைய இந்த சிறப்பை கேட்டதிலே இருந்து அவருடைய கடையை அதிகாலையிலே துறந்து தன்னுடைய வேலையாட்களை சுபஹுடைய நேரத்திலே வேலைக்காக வேண்டி அனுப்பி விடுவார். இதன் மூலமாக அவருக்கு கிடைத்த பரக்கத் என்ன தெரியுமா?
அவரே சொல்கிறார், என்னுடைய செல்வந்தம் பெருகியது, லா அதிரி ஐன அதஉ மாலை, என்னுடைய பணத்தை நான் எங்கு வைப்பது என்று தெரியாது, அந்த அளவு எனக்கு செல்வம் பெருகியது. எதன் காரணமாக? அதிகாலை நேரம் பரக்கத்தான நேரம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யகூதிகளுடைய ஒரு கட்டுரை இருக்கின்றது. யகூதிகளுடைய ஒரு கட்டுரை அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அந்த கட்டுரையுடைய முகத்திமா, அதனுடைய முன்னுரையிலே அவர்கள் இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கின்றார்கள்: முஸ்லிம்கள் யூதர்களை கல்லெறிந்து கொலை செய்வார்கள். நாம் உலக முஸ்லிம்கள் யூதர்களை கல்லெறிந்து கொலை செய்வார்கள் என்று அவர்களே எழுதுகின்றார்கள். இது எப்பொழுது தெரியுமா நடக்கும்? ஜும்மா தொழுகைக்கு வருவதை போன்று முஸ்லிம்கள் சுபகு தொழுகைக்கு வருவார்களாக இருந்தால் முஸ்லிம்களுக்கென்று அல்லாஹ் ஒரு பலத்தை கொடுப்பான். அதன் மூலமாக முஸ்லிம்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்வார்கள் என்பதாக யகூதிகளே நம்புகின்றார்கள். அவர்கள் அவர்களுடைய கட்டுரையிலே எழுதி வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்திக்க வேண்டும், எமது அதிகாலை நேரம் எவ்வாறு கழிகின்றது? என்னுடைய மனைவியுடைய, எனது வயது வந்த பெண் குழந்தையுடைய, வயது வந்த ஆண் குழந்தையுடைய சுபகுடைய தொழுகைக்கு யார் பொறுப்பு? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆது கூட்டம் அழிந்தது அதிகாலை நேரத்திலே தான். அல்லாஹ்வுடைய தண்டனை வந்தது அதிகாலை நேரத்தில். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம், அவர்கள் மார்க்கம் எதற்கு, மார்க்கம் எதற்கு, நாகரிகம் தான் வாழ்க்கை என்று மடத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வியாபாரத்திலே அளவை நிறுவையிலே மோசடி செய்து அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், அஸ்பஹு ஃபீ தாரிஹிம் ஜாதிமீன், சுபஹுடைய நேரத்திலே அவர்கள் அழிந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கியதும் சுபஹுடைய நேரத்தில். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலையை குடைந்து வாழ்ந்த மக்கள். அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்தான். அதிகாலை நேரத்திலே தான் அவர்களுக்கும் தண்டனை வந்தது. பண்டைய காலங்கள், புராதன காலங்களை நாம் பார்க்கவே போன்று சுனாமி வந்தது 2004 அதிகாலை நேரத்தில். துருக்கியில் பெரும் பூகம்பம் ஏற்பட்டது. ஆப்பிரிக்காவிலே ஒரு பூகம்பம் ஏற்பட்டு 3 லட்சம் மக்கள் ஷஹீதாயினார்கள். எந்த நேரத்தில்? சுபஹுடைய நேரத்தில் தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவலம் யஹ்தி லில்லதீன யர்ஸூனல் அர்த மின் பஅதி அஹ்லிஹா, அல்லாஹ் கேட்கின்றான், சுனாமி வந்தது, பூகம்பம் வந்தது, வெள்ளம் வந்தது, அனர்த்தங்கள் வந்தது, இவைகள் அனைத்தையும் பார்த்து கொண்டு நீங்கள் படிப்பினை பெறவில்லையா? நீங்கள் புதுனம் பார்க்கக்கூடிய சமூகமா? நீங்கள் புதுனம் பார்ப்பதற்காக வேண்டி படைக்கப்பட்டவர்களா? இல்லை, நீங்கள் சாதனை படைப்பதற்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள், புதுமை படைக்கப்பட்டவர்கள். ஆனால் அங்குமிங்கும் புதுனம் பார்த்து கொண்டிருப்பதற்காக வேண்டி நீங்கள் படைக்கப்படவில்லை. அல்லாஹ் எம்மை பார்த்து கேட்கின்றான், இவைகளை பார்த்து நீங்கள் படிப்பினை பெறக்கூடாதா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். சுனாமி வருகிறது என்று சொன்னால் எமது பலவீனம் பாருங்கள். இரவு முழுக்க மக்கள் கடற்கரையிலே, ஆனால் சுபகு தொழுகைக்கு யாருமே இல்லை. இதுதான் எமது முஸ்லிம் சமூகத்தின் நிலைமை. ஒரு ஆபத்து வரப்போகிறது என்று சொன்னால் ஆபத்தை பார்ப்பதற்காக வேண்டி ஓடோடி செல்கிறோம். வெள்ளம் பார்ப்பதற்காக வேண்டி, புதுனம் பார்ப்பதற்காக வேண்டி ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள் அனைவர்களும் ஒதுங்குகின்றோம். ஆனால் பள்ளிவாசல்கள் எல்லாம் வெறிச்சோடி போய் கிடக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இதை கவனமான முறையிலே எடுத்து, எமது அதிகாலை நேரம் எமது சமூகத்துக்கான நேரம், பரக்கத்தை வேண்டி இன்று எங்கெங்கெல்லாம் சமூகம் செல்கின்றது. சில மக்கள் தாயத்து கட்டுகிறார்கள், ஊதி பார்க்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதற்காக வேண்டி? பரக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆனால் நீங்கள் 1 ரூபாவும் செலவழிக்க தேவையில்லை, நீங்கள் எங்கும் அலைய தேவையில்லை. பரக்கத் உங்களுடைய காலடியிலே இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கின்றது. கையிலே எண்ணெயை வைத்துக் கொண்டு நாம் என்னையோ தேடிக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஹவ்வாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நௌமு அவ்வலின் நஹாரி ஹர்குன், நீங்கள் அதிகாலை நேரத்திலே தூங்குவது உங்களுடைய புத்தியை பேதலித்து விடும். நீங்கள் அதிகாலை நேரத்திலே நீங்கள் தூங்குவது உங்களுடைய வாழ்க்கையின் தரித்திரியத்துக்கு காரணம். சொல்கின்றார்கள், நௌமு அவ்வலின் நஹாரி ஹர்குன், அதிகாலை நேரத்திலே, சுபகுடைய நேரத்திலே தூங்குவது
உங்களுடைய வாழ்க்கையின் பரக்கத்தை இழந்து தரித்திரியம் பெறுவதற்கு காரணம். வஅவ்ஸத்துஹு ஹுலுகுன், பகலுடைய நடுப்பகுதியிலே தூங்குவது நற்குணம். வஆகிருஹு ஹுமுகுன், அசருக்கு பின்னால் தூங்குவது உங்களுக்கு மடத்தனத்தை உண்டாக்கும், பைத்தியத்தை உண்டாக்கும். உலமாக்கள் கூறுகின்றார்கள், இந்த ஹதீஸுக்கு கீழால் யார் 40 நாள் தொடர்ச்சியாக அசருக்கு பிறகு தூங்குவாரோ அவருடைய சிந்தனையில் ஒரு விதமான பைத்தியம் ஏற்பட்டுவிடும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வைத்தியர்கள் சொல்கின்றார்கள், காலை 3 மணியிலே இருந்து 6 மணி வரைக்கும் மாரடைப்பு ஏற்படுகின்றது. யாரெல்லாம் இந்த நேரத்திலே முழித்திருக்கின்றார்களோ, அமல் இபாதத்துக்கள் செய்கின்றார்களோ, அவர்களுக்கு மாரடைப்பு நோய் ஏற்பட மாட்டாது என்று வைத்தியர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சத்தியம் செய்கிறான், வஸ்ஸுபஹி இதா தனஃபஸ், சுபஹுடைய நேரம் மூச்சு விடுகின்றது. சுபஹுடைய நேரம் மூச்சு விடுகிறது என்றால் என்ன? இன்றைய விஞ்ஞானிகள் இந்த வசனத்தை எடுத்து ஆராய்ச்சி செய்கின்றார்கள், வியந்து போய் விடுகின்றார்கள். என்ன தெரியுமா? அந்த சுபஹுடைய நேரத்திலே இந்த பூமி அப்படியே ஒரு வெடிப்பொண்டு வெடித்து அதிலே இருந்து ஒரு வாயு வழியாகின்றது. யாரெல்லாம் அதிகாலை நேரத்திலே எழுந்து பள்ளிவாசலுக்கு வருகின்றாரோ அந்த வாயுவை அவர் சுவாசிக்கின்றார். இதன் மூலமாக அவருடைய நோய்கள் போக்கப்பட்டு அவருடைய நல்ல சிந்தனை உள்ளவராக மாறுவதற்கு காரணமாக இருக்கிறது. இதனால் தான் அல்லாஹ் வஸ்ஸுபஹி இதா தனஃபஸ், சுபஹுடைய நேரம் மூச்சு விடுகிறது என்று கூறுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுபஹுடைய நேரத்திலே வீசக்கூடிய அந்த காற்றை சுவாசிக்கக்கூடிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும். இதுதான் எமது வாழ்க்கையின் ஆரோக்கியத்துக்கும் பரக்கத்துக்கும் காரணம் என்பதை மார்க்கம் எங்களுக்கு கூறுகின்றது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகாலை நேரத்தை நாம் அனைவர்களும் நல்ல முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அனைவர்களும் முஸ்லிம்கள். அதிகாலை நேரம் எழும்புவது ஃபர்ல், இது எமக்குத்தான். ஏனையவர்களுக்கு அதிகாலை நேரத்திலே எழும்புவது ஃபர்ல் கிடையாது. சுபஹுடைய நேரத்திலே எழும்புவது ஃபர்லாக்கப்பட்ட சமூகம் நாம். இந்த சுபஹுடைய நேரத்தை நல்ல முறையிலே கழிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முதலாவதாக தூங்குவதற்கு முன்னால் நாம் துஆக்களை ஓதி தூங்க வேண்டும். தூக்கத்துக்குரிய அழகான துஆக்கள் இருக்கின்றது. தூக்கம் என்பது உண்மையிலே அது தூக்கம் அல்ல. நாம் அந்த தூங்கும் பொழுது ஓதக்கூடிய துஆவுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஅஹ்யா, யா அல்லாஹ் நான் மௌத்தாகிறேன். இந்த சிந்தனையுடன் நான் படுக்கைக்கு செல்கிறேன், இது என்னுடைய இறுதி மூச்சு. அல்லாஹ்வின் நல்லடியார்களை, நாம் தூங்கும் பொழுது நம்முடைய ரூஹ் நம்மளை விட்டும் பிரிந்து அர்ஷுக்கு செல்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், யதவஃபல் அன்ஃபுஸ், சுபஹு நாம் இரவு நேரத்திலே நாம் தூங்கும் பொழுது அந்த தூக்கத்தின் காரணமாக எமது ரூஹுகள் பிரிந்து நாம் வஃபாத் ஆகுகிறோம் என்பதாக அல் குர்ஆன் பேசுகிறது. இதை உணர வேண்டும். என்னுடைய கடைசி தூக்கம், நான் எழும்புவேனா என்று தெரியாது. நாம் அர்த்தம் தெரியாமல் துஆ ஓதிக்கொண்டு செல்கிறோம். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஅஹ்யா, நான் மௌத்தாகிறேன். இதை உணர்ந்து நாம் அனைவர்களும் அதனுடைய துஆக்களை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நாம் தூங்கும் பொழுது வுலூவுடன் தூங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தூங்கும் பொழுது வுலூவுடன் தூங்குவாரோ பாத்த ஃபீ ஷிஆரிஹி மலக்குன், அவருடைய உள்ளாடையுடன் சேர்ந்து அவருடைய நெஞ்சுடன் சேர்ந்து ஒரு மலக்கும் தூங்குகிறார். மலக்குடைய பாதுகாப்பு எமது வீட்டுக்கு, எமக்கு, எமது பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டுமா? இரவிலே பிள்ளை கத்துகிறது என்று ஊதி பார்ப்பதற்காக வேண்டி தாயும் தந்தையும் எங்கெங்கெல்லாம் செல்கின்றார்கள். பிள்ளை கத்துகின்றது. ஏன்? ஷைத்தானுடைய ஊசலாட்டம். மலக்குமார்களுடைய பாதுகாப்பு இல்லை. நாம் வுலுவுடன் தூங்குவோமாக இருந்தால் எமக்கும் எமது பிள்ளைகளுக்கும் மலக்குமார்களுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் நாம் அதிகாலை நேரம் நல்ல முறையிலே நாம் கழிக்க வேண்டுமாக இருந்தால் மகரிபுக்கு பிறகுள்ள நேரம், இந்த நேரத்தை நாம் நல்ல முறையிலே கழிக்க வேண்டும். எமது முன்னோர்கள் மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரத்திலே குர்ஆன் திலாவத் செய்வார்கள். அனைத்து வீடுகளிலும் குர்ஆன் ஓதக்கூடிய சப்தம் கேட்கும். எமது மூதாதையர்கள், எமது பெற்றோர்கள் எமக்கு எதை கற்றுத் தந்திருக்கின்றார்கள்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசலுக்கு போகும் பொழுது, வெறும் பொழுது, பாதையிலே நடக்கும் பொழுது, வீட்டிலே தாய்மார்கள், எமது தந்தைமார்கள்
அனைவர்களும் குர்ஆன் ஓதினார்கள். வீட்டிலே அனைவர்களும் குர்ஆன். இப்பொழுது மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரம் எவ்வாறு கலந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்வதை விட நீங்கள் அறிந்தவர்கள். இது எந்த அளவு ஆரோக்கியமானது. மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரம் பரக்கத்தான நேரம். இந்த நேரத்திலே நாம் அதிகமாக வீட்டிலே இருந்து பிள்ளைகளுக்கு மனைவிக்கு நேரம் கொடுத்து குர்ஆனை எடுத்து ஓத வேண்டும். குர்ஆனை விரியுங்கள். பிள்ளைகள் பார்த்திருக்கும் பொழுது அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் அழகான தொனியிலே ஒரு தந்தை குர்ஆனை ஓதும் பொழுது அந்த பிள்ளைகள் கேட்கின்றார்கள். ஆனால் தந்தை தாய் வீட்டுக்குள் நுழையும் பொழுதும் வீட்டுக்குள் இருக்கும் பொழுதும் தூங்கும் பொழுதும் எந்த நேரமும் கையிலே போன். அந்த பிள்ளைகளுடைய சிந்தனையிலே எதை நாம் விதைக்கின்றோம்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த விடயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். மகரிபுக்கு பிறகுள்ள நேரம் மிகவும் பேணுதலாக பக்குவமாக நாம் அந்த நேரத்தை கழிக்க வேண்டும். நேர காலத்தோடு தூங்க வேண்டும். நேர காலத்தோடு தூங்குவது அதிகாலை நேரத்தை மிகவும் பேணுதலாக பக்குவமாக கழிப்பதற்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். ஆனால் இன்று எமது சமூகம் எத்தனை மணிக்கு தூங்குகிறது? இஸ்லாத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது. இஷாவுக்கு பிறகு பேசுவது தடை செய்யப்பட்ட விடயம். இஷா தொழுகைக்கு பிறகு பேசுவது மக்ரூஹ். 3 பேருக்கு பேசலாம். ஒன்று மார்க்க விடயம், மார்க்க விடயம் பேசலாம். இரண்டாவது விருந்தாளிகளை கவனிப்பதற்காக வேண்டி பேசலாம். மூன்றாவது கணவன் மனைவி பேசலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஷாவுக்கு பிறகு இந்த 3 நபரையும் தவிர பேசுவது மக்ரூஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச மாட்டார்கள். இதுதான் நபி அவர்களுடைய பெரும் சுன்னா. இந்த சுன்னாவை நாம் யார் அமுல்படுத்துகிறோம்? எமது சமூகம் இந்த சுன்னாவை அமுல்படுத்துகிறதா? நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எல்லா விடயங்களும் இஷாவுக்கு பிறகு. திருமண வீடாக இருக்கலாம், மையத்து வீடாக இருக்கலாம், ஃபங்க்ஷனாக இருக்கலாம், நோயாளியை பார்ப்பதாக இருக்கலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனைத்தும் இரவு நேரத்திலே. இவை எங்கே கொண்டு போய் தாக்கத்தை செலுத்துகிறது என்றால், எமது சுபகுடைய தொழுகையிலே அதிகாலை பொழுதிலே எமது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் இரவு நேரத்திலே பார்க்கலாம், எமது வாலிபர்கள் எத்தனை மணிக்கு தூங்குகிறார்கள்? 12 மணி, 1 மணி, 2 மணி. எமது வாலிபர்கள் பாதையிலே சுற்றித் திரிகின்றார்கள். இவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு யோசனை வருகிறது, இவர்களுக்கு பெற்றோர்கள் இல்லையா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த விடயத்தை நாம் சிந்தித்து செயற்பட வேண்டும். ஆகவே நாம் அதிகாலை பொழுதிலே நாம் நேர காலத்தோடு எழும்பி அல்லாஹ்வை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாம் நேர காலத்தோடு தூங்க வேண்டும். இன்று உளவியல் ரீதியாக வைத்தியர்கள் சொல்கின்றார்கள், இந்த முஸ்லிம் சமூகம் வைத்தியத்துக்காக வேண்டி அதிகமாக செலவழிக்கின்றார்கள். அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? இந்த முஸ்லிம் சமூகம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆரோக்கியம் இல்லாமல் நாம் வாழ்வதற்கு காரணம் இன்று சமூகம் அதிகம், இன்று முஸ்லிம் சமூகம் வைத்தியத்துக்காக வேண்டி அதிகம் செலவழிப்பதற்கு காரணம் அவர்கள் சொல்கின்றார்கள் 4 விடயம். ஒன்று, பல் சுத்தம் பேணாமை. நாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பல்லை சுத்தம் செய்கிறோம்? ஒரு தடவை, ஆக கூடினால் 2 தடவை அல்லது 3 தடவை. ஆனால் இஸ்லாம் சொல்கிறது ஒரு நாளைக்கு நீங்கள் 5 தடவை நீங்கள் பல் சுத்தம் பேண வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன ஒரு சுன்னா, ஒரு வழிமுறை. ஒரு நாளைக்கு ஆக குறைந்து 5 தடவையாவது நாம் பல் சுத்தம் பேணப்பட வேண்டும். பல் சுத்தம் பேணப்படாதனால் எல்லா விதமான நோய்களுக்கு காரணமாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று 2வது காரணம் நேரம் தவறி தூங்குவது. 3வது அதிகாலை நேரத்திலே உள்ள தூக்கம். 4வது ஆரோக்கியம் இல்லாத உணவு முறை. இந்த 4 காரணங்களும் இன்று முஸ்லிம் சமூகம் நோயாளியாக ஆகி இன்று வைத்தியத்துக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய மக்களாக ஆகிவிட்டார்கள். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் அதிகாலை நேரத்தில் எதை செய்கிறோமோ அதிலே பரக்கத். படித்தால் படிப்பிலே பரக்கத், வேலை செய்தால் வேலையிலே பரக்கத், ஓதினால் ஓதலிலே பரக்கத், தூங்கினால் தூக்கத்திலும் பரக்கத். அதிகாலை நேரத்தில் தூங்கி பாருங்கள், அன்று பகல் முழுக்க தூக்கம் பெறும். ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் சுபகுடைய நேரத்துடைய அதிகாலை நேரத்தை
நாம் அழகான முறையிலே பயன்படுத்தி நாம் எமது பிள்ளைகள் அனைவர்களும் இன்று ஜும்மாவுக்கு வந்திருப்பதை போன்று சுபகுடைய தொழுகைக்கு எமது மக்கள் அனைவர்களும் இந்த பள்ளிவாசலிலே ஒன்று சேர்வார்களாக இருந்தால் எவ்வளவு ஒரு முன்மாதிரியாக இருக்கும், எவ்வளவு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அதிகாலை பொழுதை நல்ல முறையிலே பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய பரக்கத்தையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அடைந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய கஷ்டங்களை, துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் நீக்கி வைப்பாயாக. இந்த முஸ்லிம் சமூகத்தை நீ கண்ணியப்படுத்துவாயாக. இந்த முஸ்லிம் சமூகத்தை நீ மேன்மைப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அதிகாலை நேரத்திலே எழுந்து உன்னுடைய ரஹ்மத்தையும் உன்னுடைய பரக்கத்தையும் உன்னுடைய செழிப்பையும் அடைந்த கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய இறுதி முடிவை நீ சிறந்ததாக ஆக்குவாயாக. நல்ல மௌத்தை தந்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய மௌத்துடைய செய்தி கேட்டு சந்தோஷப்பட வைத்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, 4 பேருக்கு யா அல்லாஹ் படிப்பினையாக எங்களுடைய மௌத்தை நீ ஆக்கி விடு யா அல்லாஹ். சக்கராத்துடைய வேதனையை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் நல்ல மௌத்தை தந்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, மோசமான மௌத்தை விட்டு பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் 5 நேர தொழுகையை பேணுதலாக பக்குவமாக குடும்பத்துடன் சேர்ந்து நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. எங்களுடைய வாலிபர்களை நீ பக்குவப்படுத்தி விடு யா அல்லாஹ். அவர்களை நீ சீராக்கி விடு யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களை நீ கபூல் செய்வாயாக. அவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய முயற்சிகளை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் உலமாக்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த பள்ளிவாசலை கபூல் செய்வாயாக. நிர்வாகத்தை பொருந்திக் கொள்வாயாக. யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கின்றார்களோ அவருடைய நோயை நீ குணப்படுத்துவாயாக. யாரெல்லாம் யா அல்லாஹ் கடனாளிகளாக இருக்கின்றார்களோ அவருடைய கடன் சுமைகளை நீ போக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் இன்றைய தினம் இந்த மஹல்லாவிலே மரணித்த அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவருக்கு ரஹ்மத் செய்வாயாக. அவருடைய குடும்ப உறவுகளுக்கு நீ யா அல்லாஹ் ஆறுதலை நீ அளிப்பாயாக. அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக மாற்றுவாயாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله سيدنا محمد أما بعد فيا أيها الحاضرون أوصيكم وإياي أولا بتقوى الله في السر والعلن والغيب والشهادة فاتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجاء سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. صدق الله العظيم. بارك الله لنا ولكم ولسائر المسلمين فاستغفروا فإنه الغفور الرحيم. الحمد لله. اللهم صل على سيدنا محمد. الحمد لله على إحساني وشكر له على توفيقي وامتناني وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد فإني أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني. صدق الله العظيم. واعلموا عباد الله إن الله تعالى أمركم أمرا عظيما وبدأ بنفسه تعظيما وثنى بملائكة المسبحة وقدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه الأخيار. اللهم أرنا الخلفاء الأربعة أبو بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم وعن 6 البرة الذين هم تمام العشرة وعن سبطين كريمين حسن وحسين رضي الله تعالى عنهما وعن جميع صحابة رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجبار يذكركم واشكروا يزدكم ويذكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.